நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது மேக்சிமம் கட்டளை பொருளில் வரும். வேர்ச்சொல்ங்கிறது என்ன அப்படின்னா கட்டளை பொருளில் வரும். வா, செல், கூறு, எழுது, பாடு, ஓடு, ஆடு இதெல்லாம் அப்படின்னா கட்டளை பொருளில் வருது. இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் வந்துட்டு அது செகண்ட் இருக்கிறதே பாருங்க. வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர், தொழில் பெயரை உருவாக்கல் அப்படின்னா இப்போ வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க. அதிலிருந்து நம்ம வினையெச்சம், பெயரெச்சம்லாம் கண்டுபிடிக்கணும். வினையெச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வினையெச்சத்தில் கடைசியில் வந்து அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்துட்டு டூ அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அது வந்துட்டு ஊ இத் ப்ளஸ் ஊ டூ ஊடு முடிகிறது ஊ ஈ இதில் முடிஞ்சிச்சு அப்படின்னா வினையெச்சம். அதாவது வினையெச்சம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினையை குறிக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம்னா வந்து, அதாவது ஊ ஈ இந்த ரெண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு வினையெச்சம். அடுத்து பெயரெச்சம் அப்படின்னா அது வந்து எப்படி உங்களுக்கு முடியும்னா கடைசியில் ஆ இத் ப்ளஸ் ஆ தா வந்த, சென்ற, கூறிய, எழுதிய, பாடிய, ஓடிய, ஆள முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு வினைமுற்று. வினைமுற்றுங்கிறது வந்துட்டு முடிஞ்சதை வந்து குறிக்கும். ஆனால் 3 காலத்திலுமே வரும். இப்போ வந்துட்டு வந்தான் அப்படின்னா முடிஞ்சது, வருகின்றான், வருவான் அப்படின்னு சொல்லி 3 காலத்திலையுமே வரும். அதே மாதிரி சென்றான், கூறினான், எழுதினான், பாடினான், ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு வினை வந்துட்டு முற்று பெற்று வரதா வினைமுற்று. ஆனால் 3 காலத்திலையுமே வரும். வினையாளனையும் பெயர்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அர், அதாவது அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருள முடிகிறதா வினையாளனையும் பெயர். இப்போ வந்தவர், சென்றவர், கூறியவர், எழுதியவர், பாடியவர், ஓடியவர், வருபவர் அப்படின்னு சொல்லிட்டு அர் அப்படில முடிகிறதா வினையாளனையும் பெயர். தொழில் பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் பெயருக்கு வந்துட்டு எங்கே இருக்குன்னா அதே 7th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 65ல் கொடுத்துருப்பாங்க. தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு மொத்தம் 13 இருக்கும். அதில் நான் ஷார்ட்கட் வந்துட்டு படிச்சிருக்கேன். அதாவது விகுதி பெற்ற தொழில் பெயரில் தல், அல், அம், கை, ஐ, வை, சி, விகுதி, புகுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து கடைசியில் முடிகிறதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தொழில் பெயர். சரியா? இப்போ வருதல் தல் முடிஞ்சிருக்குதா, அப்போ அது தொழில் பெயர். வருகை கை அப்படிங்கிறது தொழில் பெயர். ஓடல் அல், கூறுகை கை, அது மாதிரி செலவு வு அப்படிங்கிறது தொழில் பெயர். ஆட்டம், மறதி, உணர்ச்சி, கல்வி, பார்வை இதெல்லாம் வச்சுட்டு தொழில் பெயரை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஷின் பேப்பரில் பாருங்கள். தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். சரிங்களா? தாங்கிறது வந்துட்டு வேர்ச்சொல்லு. இப்போ வினையாளனையும் பெயருங்கிறப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா அர் அப்படின்னு முடிகிறதா வினையாளனையும் பெயர். இப்போ இதில் பாருங்கள் தந்து ஊ அப்படின்னு முடிகிறது, இது வந்துட்டு வினையெச்சம். தந்தது இதுவுமே வினையெச்சம். தந்த அப்படிங்கிறது ஆள முடியுது பெயரெச்சம். தந்தவர் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு வினையாளனையும் பெயர். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே இதில் பாருங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள் அப்படிங்கிறது வந்துட்டு அதுல இருந்தா உங்களுக்கு வேர்ச்சொல் கேட்குறாங்க. சென்றாள் அப்படின்னா நம்ம வேர்ச்சொல்ங்கிறது என்ன கட்டளை பொருள்ல வரும். அப்போ செல் அப்படிங்கிறதா கரெக்டு. இப்போ இங்கே சொல்லி பாருங்க. சென்ற ஆள முடியுது, ஸோ அது என்னது பெயரெச்சம். செல்ல இதுமே என்னது பெயரெச்சம். சென்று ஊழ முடியுது, ஸோ வினையெச்சம். செல் அப்படிங்கிறதா உங்களுக்கு என்னது வேர்ச்சொல். அப்போ வேர்ச்சொல்லுக்கு சொல் அப்படிங்கிறதா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டு. அடுத்த கொஷின் பாருங்க. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான். சரிங்களா? நைந்தான்ங்கிறதுல நைந்து அப்படிங்கிறதா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரு. மிஞ்சதெல்லாம் வந்துட்டு நஞ்சு, நஞ்சன், ஐந்து இது எதுவுமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு வேர்ச்சொல்லாக வர முடியாது. ஏன்னா கொடுத்துருக்கிறது வந்துட்டு நைந்தான். இப்போ அதுலேருந்து வேர்ச்சொல் அப்படின்னா நைந்து அப்படிங்கிறதா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. சரிங்களா? வினைமுற்றுங்கிறது என்ன அப்படின்னா அந்த வினை வந்து முழுசாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ இதில் வந்தாள் அப்படிங்கிறதா வந்துட்டு வினைமுற்று. மற்றதை நீங்கள் சொல்லி பாருங்களேன். வந்து ஊ முடியுது, ஸோ இது என்னது
வினையெச்சம். வந்த கடைசியில் வந்துட்டு ஆ வருது. ஸோ இது என்னது பெயரெச்சம். வந்தவர் அருள முடிகிறது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். ஸோ இதில் கரெக்ட் என்னன்னா வந்தாள் அப்படிங்கிறதா வந்துட்டு சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வினைமுற்றை தேர்வு செய்க. வா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வந்தனன், வந்து, வந்தான், வந்த. இதில் வந்துட்டு வந்து ஊல முடியுது. ஸோ வினையெச்சம். வந்த ஆள முடியுது பெயரெச்சம். வந்தான் அப்படிங்கிறதா வினைமுற்று. ஏன்னா வினைமுற்றுங்கிறது எதில் வருதுன்னா 3 காலமும் நம்மளுக்கு உணர்த்தணும். வந்தான், வருவான், வருகிறான் அப்படின்னு சொல்லி முக்காலமே நம்மளுக்கு வந்து உணர்த்துது. வந்தனன் அப்படிங்கிறது வந்துட்டு 3 காலமும் நம்மளுக்கு உணர்த்தாது. ஸோ சரியான ஆன்சர் வந்துட்டு வந்தான். அடுத்து பாருங்க. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு படிக்கிறேன் அப்படிங்கிறது என்னது நிகழ்காலம். சரிங்களா? படித்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எதிர்காலம். ஸோ படிப்போம் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்துட்டு பன்மையில வருது. சரிங்களா? இப்போ நான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒருமை, நாம் அப்படிங்கிறது பன்மை. இப்போ படிப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது எதிர்கால பன்மை. இப்போ படிப்பேன் அப்படிங்கிறதா வந்துட்டு எதிர்காலம் ஒருமை. ஸோ ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றுங்கிறது படிப்பேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறை அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ச்சொல். இதுல அறைதல் அப்படிங்கிறது வந்துட்டு தல் அப்படின்னாலே தொழில் பெயர். அறைந்த அப்படின்னா பெயரெச்சம். அறைந்தவர் அப்படிங்கிறதா சரி. ஏன்னா வினையால் அணையும் பெயர்னா என்னன்னு பார்த்தோம். அவர் அப்படிங்கிறதுல முடியணும். ஸோ அறைந்தவர் அப்படிங்கிறதா ஆன்சர் கரெக்டு. இங்க அறையும் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறதும் தொழில் பெயர். ஸோ அறைந்தவர் அப்படிங்கிறதா உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினையெச்சம் கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன் ஓடினான். ஓடினான் அப்படிங்கிறது என்னது வினைமுற்று. சரிங்களா? ஓடும் ஸோ தொழில் பெயர். ஓடிய ஆள முடிகிறதுனால அது வந்துட்டு பெயரெச்சம். ஓடி ஈல முடிகிறதுனால இதுதான் வினையெச்சம். அப்போ ஓடிங்கிறது தான் சரியான ஆன்சர்.